ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ நம்பிக்கையை இழக்காதே. உனக்காக நல்லது செய்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என சொன்னபடியே இப்போது உனக்கான நல்ல செய்தி சொல்வதற்காக உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன். கால் வலிக்குது என் செல்லமே, சீக்கிரம் வந்து என்னை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்வாயா? உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் உன்னுடைய ஆசையையும் குறிக்கோளையும் லட்சியத்தையும் ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லாதே. ஏனெனில் எப்போது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எப்போது நீ எதை பற்றி திட்டம் தீட்டினாலும் இது நடக்கவில்லை என்றால் அடுத்து இன்னொன்று என இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்துக்கொள் என் செல்லமே. அப்போதுதான் நீ ஏமாறவும் மாட்டாய், தோற்று போகவும் மாட்டாய். நீ நல்லது நடக்கப் போகிறதே என எல்லோரிடமும் சந்தோஷமாக தான் சொல்கிறாய். ஆனால் அதை கேட்பவர்கள் மனதில் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இல்லையே. எப்போதும் உன் மீது போட்டி பொறாமையோடும் வஞ்சக எண்ணத்தோடும் இருப்பவர்கள் உனக்கென ஒரு நல்லது நடந்தால் விட்டு வைப்பார்களா? அதை பற்றி 1000 முறை பேசி அது நடக்காமல் இருப்பதற்கான தடைகளையும் தடங்கல்களையும் வேறு உருவாக்கி விடுகிறார்கள். அதற்காக தான் சொன்னேன், உன்னுடைய ஆசையும் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நடந்து முடியும் வரையிலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருந்தாலே உனக்கான பொக்கிஷ வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு பிடிக்காதது எதை யாராவது செய்கிறார்கள் என்றாலும் சொல்கிறார்கள் என்றாலும் அல்லது உன்னையே செய்ய சொன்னாலும் கூட பணிவோடு என்னால் முடியாது என்ற சொல்லை சொல்ல தெரிந்து கொள். முடியாது என்பதை முடியாது என சொல்ல தைரியம் கொண்ட ஆளாக நீ இருந்தால்தான் கஷ்டங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் என் செல்லமே. என்னை பார்த்து சொல்லிவிட்டார்களே, நான் செய்துதான் ஆக வேண்டும் என தேவையில்லாமல் நீ கஷ்டப்படுவதை காட்டிலும் எனக்கு தெரியாது என்னால் முடியாது என சொல்ல தைரியமாக இரு. எல்லா விஷயங்களிலும் எல்லோருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும்தான். யாரையும் நீ மட்டம் தட்டக்கூடாது. ஆனால் உனக்கென கொடுக்கப்பட்ட உரிமையையும் சரியாக முறையாக பயன்படுத்திக்கொள். என்ன சொல்வது என தெரியாத சமயத்தில் அமைதியாக வாயை மூடி இருந்துவிடு என் செல்லமே. அதை விட்டுவிட்டு என்ன பேசுவது என தெரியாமல் எதையாவது தவறாக பேசிவிட்டு அதன் பிறகு மன கஷ்டம் அடையாதே. உன்னை விரும்பக்கூடிய மனிதர்களை நீ பிரிய நேரிடலாம். யாரையும் நீ வம்படியாக பிடித்து வைக்க முடியாது அல்லவா? யார் உன்னை நெருங்கி இருக்க வேண்டும், யார் உன்னை விட்டு விலகி இருக்க வேண்டும் என எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். உனக்கென நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் ஒருபோதும் உன்னிடமிருந்து விலக்கி வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் அடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியை இழக்க நேரிடும். என்ன நடந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ளாமல், எதை இழந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் துணிச்சலோடு போராட ஆரம்பி. நான் சொல்வது சுலபமாக, இதை கேட்பதற்கு உனக்கு கஷ்டமாக இல்லை என்றாலும் இதை செயல்படுத்துவது என்பது மிகவும் துயரம்தான். ஆனால் அப்படி உன் மனதில் தேவையில்லாத கவலைகளை துரத்தியடிக்க நீ தயாராக இருந்தாலே எந்த நோய் நொடியும் உன்னை அண்டாமல் நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே. உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனை என எதுவுமே இல்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை நீதானே உருவாக்க வேண்டும். பேசுவதற்கு நேரமில்லை, பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறாய். மனதிற்குள் உனக்கு வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்படியே இருந்தால் பேசுவதற்கான மனம் உன்னிடம் இல்லாமல் இருந்தால் அதை கேட்பதற்கான மனம் அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? வீண் பிடிவாதத்தால் உன் வாழ்க்கையை அழித்து வேதனை அடையாதே. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் விலகிவிடு என் செல்லமே. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் ஒரு அம்மாவாக நீ பட்ட கஷ்டமும் வலியும் என்னவென்று எனக்கு தெரியும். கவலையை விடு. அத்தனையும் உனக்காக சரி செய்து சந்தோஷப்படுத்ததானே இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன். நீ எவ்வளவு உயர்ந்த பிள்ளை என்பதை உன் பிறப்பாலேயோ அல்லது படிப்பாலேயோ அல்லது உன் செல்வத்தாலேயோ உன்னுடைய அறிவாலேயோ உன்னுடைய புகழ்ச்சியாலேயோ நான் முடிவு செய்வது கிடையாது. நீ மற்றவர்களை எப்படி மதிக்கிறாய், எல்லாருக்கும் எந்த அளவு மரியாதை கொடுக்கிறாய், நன்மைகளை எப்படி செய்கிறாய், நல்ல செயல்களை எப்படி யோசிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் நான் உன்னை உயர்ந்த பிள்ளையாக நினைப்பேன். உயர்ந்த மனம் கொண்ட நல்ல பிள்ளைகளை நாடித்தானே நான் வருவேன். அந்த விதத்தில் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். தர்மமும் நேர்மையும் தலைகுனிந்து போகுமா என நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. என்னதான் அதர்மம் ஜெயிப்பது போல இருந்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் இல்லை என் செல்லமே.
நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். அன்புள்ளம் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ எப்படி வாழ்வில் தோற்றுப்போகும்படி நான் விட்டுவிடுவேன்? சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ உறுதியாக இரு. எது நடந்தாலும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் இருந்தாலே தடைகளையெல்லாம் சுலபமாக தாண்டி வந்து விடலாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எனக்கு வராகியம்மா துணை இருக்கிறார் என எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு. உனக்கென ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள். உன் குறிக்கோள் என்பது மிகவும் வலுவானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தால் எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எரிந்துவிடலாம் என் செல்லமே. நேற்று வரையிலும் உன் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் இன்று முதல் உன் மனதில் இல்லாத அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்கப் போகிறேன். இதுவரை நீ அடைந்திராத ஆனந்தத்தையும் இதுவரை நீ பார்க்காத சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் நான் உருவாக்கப் போகிறேன். இதற்கு முன்பாக நீ செய்த நடவடிக்கைகளையும் நீ பேசிய பேச்சுக்களையும் இந்த உலகம் விமர்சித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து வியக்கப் போகிறார்கள். ஆச்சரியப்பட்டு வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என உன்னை பார்த்து எல்லோரும் சொல்லும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் குறை என்பது எல்லா மனிதர்களிடமும் இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களின் குறைகளை நீ தேடி போடாதே என் செல்லமே. உனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை தேடி மாற்ற முயற்சி செய். நிம்மதி எப்போதும் நிரந்தரமாய் உன்னிடம் இருக்கும். அதை விட்டுவிட்டு நீ மற்றவர்களை ஏதாவது குறை சொன்னால் அவர்கள் மீண்டும் பதிலுக்கு உன்னை குறை சொல்வார்கள். இப்படியே மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும்? இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்கிற உண்மையை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் பல வழிகளையும் வேதனையையும் அனுபவித்து விட்டாய். இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். அவமானப்படுத்துபவர்களுக்கு நீ வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டாம். அவர்கள் கண் முன்னால் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும்படி உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்துதான் போகப் போகிறார்கள் என் செல்லமே. உனக்கு எது வேண்டுமானாலும் உன் வராகியம்மா என்னிடம் வந்து கேள். உனக்கானதை, உன் வாழ்க்கைக்கு சரியானதை, நீ ஆசைப்படுவதை நிச்சயமாய் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். அப்படி நீ என்னிடம் கேட்டும் கூட உனக்கு கிடைக்காத விஷயங்கள் இருந்தால், நீ வேண்டியும் அதை நான் உனக்கு தரவில்லை என்றால் அப்போது புரிந்துகொள். அது உன் வாழ்க்கைக்கு சரி வராது, உனக்கு ஒத்து வராது என்பதால் தான் அதை உன்னிடம் நான் கொடுக்கவில்லை என. உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதே என் செல்லமே. ஏனெனில் அது நல்லதோ கெட்டதோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும். எதையும் பெரிதாக யோசிக்கவும் வேண்டாம், எதையும் ஆழமாக சிந்திக்கவும் வேண்டாம். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாது என்பது போலதான் உனக்கான முயற்சிகளிலும் நான் தடைகளை உருவாக்கியுள்ளேன். இதையெல்லாம் தாண்டி நீ அளப்பரிய வெற்றியை பெறத்தான் போகிறாய். ஒரு செயலை செய்வதற்காக 1000 முயற்சிகள் நீ எடுக்கும்போது அதில் குறைந்தது 100 தடைகளாவது வரத்தான் செய்யும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவன் தானே வெற்றியடைய முடியும். அப்படி உனக்கான வெற்றியை உன்வசமாக ஒப்படைக்கத்தான் நான் வந்துள்ளேன். ஓம் ஸ்ரீ வராகிதாய போற்றி.